ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, வேலை வெட்டியே இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்மளை பார்க்குறவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, சும்மா தானே இருக்க, வேலை வெட்டிக்கு போக மாட்டேன், வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்மளை சொல்லி திட்டுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம், அதுக்கு நம்ம எந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக ஒரு சில டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி தேவையே இல்லாத விஷயங்களை தேவையானது மாதிரி போட்டுட்ருக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடனே டிரான்சிஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆஸ் யூஷுவல் டிரான்சிஷன்லாம் எதுவுமே இல்லாமல் தான் இந்த வீடியோ போக போகுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை பிஸியாக காட்டிக்கிறதுக்கு ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு கையால் சுற்றி விடலாம். கையால் சுற்றி விட்டுட்டே இருந்தால் உங்களுக்கு கரண்ட் பில் கூட இதனால் மிச்சமாகும். அண்ட் நீங்களும் வேலை செஞ்ச மாதிரி வீட்டில் காமிச்சிக்கலாம். செகண்ட் ஒன், குக் பண்ண கேஸ் அடுப்போ இல்லை இண்டக்ஷனோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டைரக்ட் சன்லைட்டை ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இதனால் உங்களுக்கு கரண்ட் பில் ஆர் கேஸ் பில் கூட உங்களுக்கு மிச்சமாகும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் சமைக்கிறது மூலம் ரொம்ப நேரம் நீங்கள் சமைக்கிற மாதிரி உங்களை ஆக்டிவாக காமிச்சிக்கலாம். தேர்டு ஒன், வீடு க்ளீன் பண்ண ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் ரொம்ப நேரம் வீடு க்ளீன் பண்ணுற மாதிரி அவங்கள காமிச்சிக்கலாம். ஃபோர்த்து ஒன், நீங்கள் வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக டேப் வாட்டரோ இல்லை பக்கெட் தண்ணியோ நீங்கள் யூஸ் பண்ணாமல் பக்கெட்லேருந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூனை யூஸ் பண்ணி நீங்கள் தண்ணி மொண்டு ஊற்றி வாஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப நேரம் நான் வெசல் வாஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்டிக்கலாம். ஃபிஃப்த்து ஒன், நீங்கள் ஹேர் கோம் பண்ணுறதுக்கு சீப்பு யூஸ் பண்ணாமல் ஒரு டூத் ஸ்டிக், அந்த பல்லு குத்துற குச்சி இருக்கு இல்லையா, அது பேர் எனக்கு என்னன்னு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் அந்த நேம் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு முடியாக சீவிட்டுருக்கலாம். ஸோ தட் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்கிற மாதிரியே தெரியும். இது எல்லாமும் நான் ட்ரை பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா இந்த போனஸ் டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தெர்மாக்கோலில் வீடு ஃபுல்லாக பிச்சு போட்டு பறக்க விட்டுட்டு நீங்கள் சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒவ்வொன்றா குத்தி எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ தட் நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு காமிச்சிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இரிட்டேட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் இரிட்டேட் ஆகிட்டீங்க அப்படின்னு. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இரிட்டேட் ஆனது போதுமா? யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்தாடா நீயும் பார்த்து இரிட்டேட் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி தேவையே இல்லாத வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? பை.